ஹாய் காய்ஸ், படித்ததில் பிடித்தது இது. எது பக்குவப்பட்ட மனம், அதை பற்றிய ஸ்டோரி தான். ஒரு வணிகன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி செல்வந்தனாக மாறினாங்களாம். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெரிய வீட்டை கட்டினாராம். அவருக்கு 3 பையனா. ஒரு நாள் அவர் வெளியூர் போனாராம் வியாபார விஷயமா. போயிட்டு வர 1 வாரம் ஆயிடுச்சான். அவர் திரும்பி வரையில் அவர் புதுசாக கட்டின வீடு தீப்பற்றி எரிஞ்சிச்சான். அந்த வீட்டோட அழகை பார்த்து நிறைய பேர் 2 மடங்குக்கு விலைக்கு கேட்டாங்களாம். ஆனால் அவர் கொடுக்கலையும். ஆனால் இப்போது எதுக்குமே யூஸ் ஆகாமல் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாராம். ஆனால் அங்கே இருந்த நிறைய பேர் அந்த வீட்டை அணைக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாம். இதுக்கப்புறம் அணைச்சி அது எதுவும் ஆக போகிறது இல்லைல்ல, அதனால். அதில் 3வது பையன், அவரோட 3வது பையன் ஓடி ஏன்பா அழுவுறீங்க, இந்த வீட்டோட அழகை பார்த்து ஒருத்தர் 3 மடங்குக்கு வீட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே வணிகன் சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல, நம்ம இடம் நம்ம வீடு இல்லைல்ல அப்படின்னு அவரு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது பையன் வேகமாக ஓடி வந்தாங்களாம். என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம இந்த வீட்டை விற்றாலும் அட்வான்ஸ் முன்பணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடு எரிஞ்சிருச்சு, மீதி பணத்தை கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட உடனே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் திருப்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாராம். நம்மளோட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு 1st பையன் வந்தாங்களாம். ஏன்பா அழுவுறீங்க, அழுகாதீங்க, வாங்கினவங்க இந்த வீடு எரியணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, எரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதில் எது நிரந்தரம்? எதுவுமே நிரந்தரம் இல்லை. பேசிக்கிட்டு இருந்த நான் கூட நிரந்தரம் கிடையாது. அந்த வீடு நிரந்தரம் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் எரியும் போது தன்னோடதுன்னு நினச்சி அழுதோம். இப்போ அடுத்தவங்களை விற்றுட்டோன்னு நினச்ச உடனே அவர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி தாங்க எல்லாருமே, தனக்கு வந்தால் அழுகுறாங்க, அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.